அழுதுக்கு கல்யாணம் வேணுமா? அதுக்கு அழுதா என்ன? வா போய் பொண்ணு பாப்போம் வா. பேக் சைடு ஓகே. நிமிர்வே முடிஞ்ச மணிக்கு இருக்க. ஓகேவா? அட உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அழகா, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். அது போறோம்டா. கோபி வாடா. இதாமலே டிஸ்க்ளைமரு, இதோ ஒருக்கா படிச்சிரு. இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டியரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புது. பீஸு செம்மையா இருக்குது. அவ்வளவு காஜியாரு தெரிஞ்ச மாப்பிள்ளைங்களுக்கு மான மரியாதைக்கு மரியாதை ஒழுங்கு மரியாதை லைக் போட்டு போங்க. எது எங்க தெரியுதுன்னு பாக்கலாம் இருக்கிறீங்களா? போனவன இன்னும் காணா, இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? அதுவா எம்பிட்டு மதவாயா, அதுக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்கு. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே, நீ ஒரு வந்து வாடுறா. ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போ. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பாட்டு பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா. அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. நாட்டுக்காரனால முடியாது, மலையாளத்துக்காரனாலே முடியாது. இந்த லெஜண்ட் வடக்கன் சாலை மட்டும்தான் அது முடியும். என்ன ஜந்திரா இது? எங்க இருந்துடா புடிச்சுன்னு வந்த இதுங்களா? மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். போடுங்க. வயசாகி போயிடுச்சு நினைச்சா. அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு. போர்டிங் பஸ்ஸ தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. ஏன் பாத்தி உப்புமா சீண்டவே மாட்டேன்ற உன்னை எப்படின்னா உப்புமா சாப்பிட்டதுன்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. எனக்கும் ஒரு ஆசை. என்ன? ஒண்ணு மாங்காய் சாப்பிட வைக்கணும். இப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் காய்ச்சல் இருக்க முடியும்? இவ்வளவு காய்ச்சா ஒரு மனுஷனுக்கு? ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஒன்னும் பெருசா இல்லடா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அப்படியா? சரி. அடே பேயில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிற. ஜாலி பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. மார்க்க பந்து முட்டு சந்தி நோண்டுறாங்க என்ன வந்து பயில சார். அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் வெளியே போட்டோம். ரத்த
இவங்க தொல்லை தாங்க முடியல. அங்கிள் ஒழிப்பு படைன்னு ஒன்று அமைச்சாதான்டா அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். தலைவரே நீங்க வாங்க உங்க கூட கத்தி சண்டை போடணும். என்ன கத்தி சண்டை போடணும்? செத்த பிள்ளை என்ன கத்தி சண்டை போடணும்? பேதியில போவான் உன்னையெல்லாம் விளக்குமாறதுக்கு சாத்தி விடுவாமா. ஆனா நீங்களும் நல்லா குண்டை கிடையாது சரியா? நீங்களும் ஒரு காம குண்டைங்க தான், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இந்த இது ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா. ஏன்டா